நீங்கள் பிறருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறீர்களா? இந்த நாள் சமயத்திற்கேற்ற வார்த்தை உங்களுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துதல்கள். வேதாகமத்திலே யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோவான் 15:5. ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனி கொடுப்பான். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதா? நாம் மற்றவர்களுக்கு கனி கொடுக்கிற ஜீவியம் ஜீவித்து கொண்டு இருக்கிறோமா? நம்மாலே மற்றவர்களுக்கு என்ன பிரயோஜனம்? நாம் அநேக நேரங்களில் கடவுளை பார்த்து எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும், எனக்கு இந்த நன்மை வேணும், என் குடும்பத்தில் இந்த காரியம் நடக்க வேண்டும், என்னுடைய பிஸ்னஸில் இது நடக்க வேண்டும், என்னுடைய வேலையில் ஒரு உயர்வு வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்களை நாம் தெய்வத்தை நோக்கி கர்த்தரை நோக்கி நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். நம் மூலமாக அநேகருக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்கிறோமா? ஒரு மரம் வைத்தால் அந்த மரம் வளர்ந்து பூ பூத்து காய் காய்த்து அது கனி கொடுக்கும்போது அந்த கனி அநேகருக்கு, அந்த பழம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் அதிக கனிகளை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் வேதாகமம் சொல்லுகிறது, நாம் கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். நாம் கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். அவர் நமக்குள்ளாக நிலைத்திருப்பார். கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறதுனா என்னது? நாம் ஒவ்வொரு நாளும் கேட்கிறதான இந்த சமயத்திற்கேற்ற வார்த்தையை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர வேண்டுமோ அந்த மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். எவைகளை விட்டுவிட வேண்டுமோ அவைகளை விட்டுவிட வேண்டும். எவைகளை பிடித்து கொள்ள வேண்டுமோ அவைகளை பிடித்து கொள்ள வேண்டும். அப்படியாக கர்த்தருடைய வார்த்தையில் நாம் நிலைத்திருக்கும் போது அவர் நம்மிலே நிலைத்திருப்பார். அவர் நம்மிலே நிலைத்திருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் அநேக கனிகளை கொடுக்கும்படியாக, அநேக கனிகளை நாம் கொடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்போது அதை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாக, அநேக நம் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களாக, நம் மூலமாக நன்மை பெறுகிறவர்களாக அவர்கள் காணப்படுவார்கள். கர்த்தர் அதற்காக தான் உங்களையும் என்னையும் இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். நாம் அப்படியான ஒரு ஆசீர்வாதத்தை நாம் கர்த்தரிடத்தில் கேட்போமா? அவருடைய வார்த்தையில் அவர்களை நாம் நிலைத்திருக்க ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா, இந்த நாளில் அப்பா உம்முடைய வார்த்தை எங்களிலும் நாங்கள் உம்மிலும் நிலைத்திருக்கும்படியாக நீர் எங்களுக்கு நினைப்பூட்டினபடியினாலே அநேக கனிகளை கொடுக்கும்படியாக எங்களை நீர் மாற்றப் போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் அப்படியான கனிகளை நீங்கள் கொடுத்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாக நீங்கள் பிரயோஜனப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த சமயத்திற்கேற்ற வார்த்தை அநேகருடைய வாழ்க்கைக்கு நீங்கள் பிரயோஜனப்படுத்தும்படியாக பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் இந்த கனிகளை பெற்றுக்கொள்ளும்படியான ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். ஆமேன்.